வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். ஆனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இப்போ குரு பயிற்சி அடுத்த மாதம் வருது. அதுவும் நல்ல பயிற்சியாக தான் தனுசு ராசிக்கு அமையப்போகுது. நம்ம சேனலில் ஏற்கனவே தனுசு ராசிக்கு உண்டான குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் தனித்தனி வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு சாதகமான பயிற்சியாக தான் வரப்போகுது. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு பல நல்லதே செய்ய போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. என்ன காரணம்? கடந்த 1.5 வருஷமாக தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது அமர்ந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ராகு பகவான் இப்போ 4ஆம் இடத்துலேருந்து விலகி 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு. கேது பகவான் 10ஆம் இடத்துலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது ரொம்ப நல்ல விஷயம். 3ஆம் இடத்துல ராகு வர்றது ரொம்ப சிறப்பு. அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது சின்னதாக ஒரு முயற்சி செஞ்சாலும் அது பெரிய அளவில் வெற்றியை தரும். ஒரு காரியம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர், ஆனால் அதுக்கு உண்டான பலன் வெற்றி கிடைக்காது. இந்த 3ஆம் இடத்துல ராகு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக முயற்சி செஞ்சாலும் பெரிய அளவில் அது வெற்றியை தரும். ஏன்னா அது முயற்சி ஸ்தானம். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட ராகு இந்த 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமரும் போது முயற்சிகளுக்கு, காரியங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை, பிரம்மாண்டமான வெற்றி, பெரிய அளவு வெற்றி. இந்த தனுசு ராசிக்கு குரு பகவானும் சாதகமாக வர்றாரு. அதாவது ராசி அதிபதியான குரு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. அதனால் தொட்டதெல்லாம் வெற்றி. அதாவது தனுசு ராசி நண்பர்கள் 2025 வருஷம் தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தைரியம் இல்லாமல் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தைரியமும் ஒரு தெளிவும் இந்த ராகு கேது பயிற்சியில் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். பல நல்ல விஷயங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் தனுசு ராசி நண்பர்களுக்கு சுப காரியங்கள் கைகூடும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது எந்தெந்த விஷயத்தை சொல்கிறீங்களோ அத்தனை விஷயத்துலையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரி சார், ராகு சொல்லிட்டீங்க, 9ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு, இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதனால் ஏதாவது கெடுதல் உண்டா அப்படின்னு கேட்டால் சில சின்ன பிரச்சனைகளை இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய கேது கொடுக்கும். பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்கும். என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும்? இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய கேது தனுசு ராசி நண்பர்களுக்கு 9ஆம் இடங்கிறது தகப்பனார் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அதனால் சிலருக்கு குழந்தை பாக்கியத்தில் சில தடைகளை கொடுக்கும். அதே போல் தனுசு ராசி நண்பர்களின் தந்தை அப்பாவோட உடல்நிலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது தகப்பனார் ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அந்த இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் தகப்பனாருக்கு, தனுசு ராசி நண்பர்கள் தகப்பனாருக்கு சில தொல்லைகளை, சில பிரச்சனைகளை கொடுப்பார். மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதே சமயத்தில் இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பல ஆன்மீக ஆலயங்களை தரிசனம் பண்ணக்கூடிய, புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷம் தனுசு ராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். அதாவது மிக பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு, முக்கியமான விசேஷமான கோயில்களுக்கு போகக்கூடிய, தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம். ஏன்னா 9ஆம் இடம் தான் இந்த கோவில், ஆன்மீகம், இது விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஞானக்காரகன கேது பகவான் ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா, பல புண்ணிய நதிகளில் நீராடுறது போன்ற பாக்கியங்களை இந்த வருஷம் தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த 9ஆம் இடத்துல வர்ற கேதுனால பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் சின்ன தடைகளை கொடுத்து அதன் பிறகு குழந்தை பாக்கியத்தை இந்த வருஷம் கொடுப்பாரு.
தந்தையோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுனால கிடையாது. மாறா பல நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் 2025 தனுசு ராசி நண்பர்களுக்கு காத்திருக்கு என்பதை நல்ல விஷயங்கள் தனுசு ராசினியர்களுக்கு காத்திருக்கு என்பதே இந்த ராகு கேது பயிற்சி சொல்லக்கூடிய விஷயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேட். நன்றி, வணக்கம்.